இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தி ஃபிளைட் ஆஃப் தி ஷேடோ என்ற கதையின் ஆசிரியர் ஜார்ஜ் மெக்டொனால்ட் ஒரு சிறுமியின் கதையை கூறுகிறார். பெலோர்பா விச்கோட் என்ற அந்த சிறுமி தன்னுடைய மாமாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலையில் அவர் ஒரு பெட்டியிலிருந்து நகை ஒன்றை வெளியே எடுத்து பார்ப்பதையும் பின்பு அதை அவர் அவசரத்துடன் உள்ளே வைப்பதையும் அவள் கவனித்தாள். அவளுடைய மாமா வெளியே சென்ற பின் பெல்லோர்பா அவருடைய அனுமதி இல்லாமல் திருட்டுத்தனமாக பெட்டியை திறந்து பார்த்தாள். பின்பு அவளுடைய மென்மையான இருதயம் மிகுந்த குற்ற உணர்ச்சியினால் நிரம்பியது. அவள் படபடப்புடன் தன்னுடைய மாமா வீடு திரும்புவதற்காக காத்து கொண்டிருந்தாள். மாலையில் அவர் வீட்டிற்கு வந்தவுடன் ஓடி போய் அவருடைய பாதங்களில் விழுந்து தான் செய்ததையும் தன்னுடைய செயலுக்காக தான் வருந்துவதையும் கூறினாள். பின்பு அவள் தன்னுடைய அழுகையின் நடுவே, மாமா, நீங்கள் என்னை கொன்றுவிடுங்கள் என்று கூறினாள். ஆம் ஆம், நான் உன்னை கொல்ல போகிறேன் என் கண்ணே, இந்த முறையில் உன்னை கொல்ல போகிறேன் என்று கூறிவிட்டு அவர் அவளை அணைத்து முத்தமிட்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை தாழ்மையுடன் அறிக்கை செய்யும் ஒரு பாவியினிடம் அவர் காண்பிக்கும் அன்பை இந்த சம்பவம் அழகாக விளக்குகிறது. நம்மை முத்தத்தினால் மன்னிப்பதற்கு அவர் எவ்வளவாக வாஞ்சிக்கிறார். ஆம், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து தன்னுடைய குற்றத்திற்காக உண்மையாக மனம் வருந்தி இருந்தால் அவர் அவனை மன்னித்திருப்பாரா? நிச்சயமாக இயேசு அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருப்பார். தேவனுடைய கிருபையினால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை. யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுத்ததை காட்டிலும் அவன் தற்கொலை செய்து கொண்டதை குறித்து இயேசு அதிகமாக மனம் வருந்தியிருப்பார். நம்முடைய கர்த்தரால் அவனை மன்னிக்க முடியும் என்று அவன் நம்பவில்லை என்பதை அவனுடைய செயல் வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் தேவனுக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். நாம் நம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். 32ஆம் சங்கீதத்தில் தன் பாவங்களை மறைத்ததினால் உண்டான வேதனை மற்றும் வலியை பற்றி 3 மற்றும் 4ஆம் வசனங்களில் தாவீது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என கூறுகிறார். ஆனால் தேவனுடைய மன்னிப்பை பெறும் மனிதனை பற்றி எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று கூறுகிறார். தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் என்று எதுவுமே இல்லை. நம் கடந்த கால பாவங்களை அறிக்கை செய்யவில்லை என்றால் அது நம் உள்ளான மனிதனையும் சமாதானத்தையும் பாதித்துவிடும். அதற்கு பதிலாக நாம் மன தாழ்மையுடன் தேவனிடம் பாவ அறிக்கை செய்து அவருடைய இரக்கங்களை கண்டடையலாம். நம் பாவங்களை அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிடும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது சகல பாவங்களில் இருந்தும் எல்லா அநியாயங்களில் இருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது. அப்பொழுது நாம் தேவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் ருசிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பாவத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் மூழ்கி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தங்கள் பாவத்தை ஆண்டவரே மறைக்காமல் அறிக்கையிடக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் ஆண்டவரே நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அறிக்கையிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திர பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.